ஒரு வீட்டில் ஒரு சொத்து இருக்குது, பெரிய அண்ணன் இருக்கார், மற்ற எல்லாம் பெரிய அண்ணனுக்கு பயங்கர மரியாதை கொடுப்பாங்க. அவர் சொல்ல தட்டவே மாட்டாங்க. ஆனால் எல்லாமே எனக்கு மட்டும்தான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சொத்து வாங்குகிறோம், என் பேர்லேயே வாங்கிக்கிறேன், புள்ள பேரில் வாங்கிக்கிறேன், நீங்களாம் அப்படி தான் இருக்கணும்னா யாருக்குமே கோவம் வரதானே செய்யும். அந்த மாதிரி கோவம் தான் காங்கிரஸுக்கு மற்ற கட்சிகள் வந்திருக்கு. அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. 10 சீட்டு 15 சீட்டு வச்சவங்களுக்கு 6 சீட்டு, 63 சீட்டு வச்சுருந்தவருக்கு 25 சீட்டு இப்படிலாம். அப்போது இவங்க எல்லாருக்குமே கோவம், நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. ஆனால் வெளியில் எங்கேயும் போக முடியாது. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கட்சியாவது விளங்குன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லாமல் பால்டாயில் கட்சி, பால்டாயில் கூட சொல்ல முடியாது, அது என்னது பால்வாடி கட்சி ஆகுது. இந்த பால்வாடி கட்சிக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. திமுகவுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரஸை இப்போ பேசி முடிச்சிட்டோன்னா மற்ற கட்சிக்காரங்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இவ்வளோ சீட்டு கூட அவ்வளோ சீட்டுனா முடியலன்னா அப்படி இழுத்தடிப்பாங்க. இதோட வரோம், நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு அங்கே தாவேக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ லேட் பண்ணணும். கடைசி நேரத்தில் அந்த இதை முடிச்சாதான் டக்குன்னு அங்கே போய் எதுவும் போட முடியாதுன்றதுல இழுத்தடிக்கிறாங்க. அதுதான் ஒரு காரணம். காங்கிரஸ் திமுக தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா சார் நிறைய? இல்லை தாவேக்க நோக்கி எதுவும் நகருவாங்களா? காங்கிரஸ் திமுக விட்டு போக மாட்டாங்க. சும்மா மிரட்டி பார்த்து தாவேக்க ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி இதை நம்பி எப்படிங்க போக முடியும்? அந்த கட்சியை எதுவுமே முடியல, வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் என்ன ஏதாவது பத்திரிகையில் வேலை செய்கிறீங்களா, இல்லை ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்கீங்க? எதுக்கு சர்வே எடுக்கிறீங்க? கட்சிக்காரங்க போய் எதுக்கு சர்வே எடுக்கிறீங்க? அப்படி எடுக்கணும்னா யாராவது ஒரு டீம்கிட்ட கொடுத்தா அவங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு வேலை இருக்கும். நீ நேராக போயிட்டு சர்வே எடுக்கிறது அதுன்னு பிரச்சனைன்னு வந்தோன்னே இப்போ கேஸு ஏதோ 3 லேடிஸ் போய் உட்காந்துங்கன்னு என்னை வந்து தாவேக்காக ஓட்டு போட சொன்னாங்க, முடியாதுன்னு எங்களை அடிச்சிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்கு. பார்த்தாலே தெரியுது யாராவது தாவேக்காக ஓட்டு போட்டு இல்லாட்டி அடிப்போம்னு அடிப்பாங்க. புதுசாக இருக்குது சார் காரணம். ஊர் கஞ்சா குடிச்சிட்டு பொதுமக்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் இவங்கெல்லாம் எங்கே காணா போயிடுறாங்க. சர்வே எடுக்கிறதுல வந்து தகராறு பண்ணுறாங்க. இவங்களோட நடிகர்ன்றதை வச்சுட்டு வந்துட்டார், அதை வச்சு ஓட்டு கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு எல்லாம் தெரியும், இவர் எல்லாம் பண்ணோன்னா முதல்ல புஷியானந்த பொதுச்செயலாளர் இருக்க மாட்டார். ஏன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை பொதுச்செயலாளரை போட்டு வச்சுக்கிட்டு, ஏன்னா அவர் கையில் தான் மன்றம் இருக்குது. அவரையும் போடாமல் வேறு யாரையும் போட்டாலும் புஷி பீஸை பிடி விட்டுருவார். சித்திரைவான் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற முழக்கத்தை காங்கிரஸ் வந்து சமீப காலமாக வந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் முதல்வர் இன்னைக்கு பேசும்போது தமிழகத்தில் அந்த மாதிரிலாம் பாசிபிள் இல்லைங்க அப்படின்றத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் சார்? கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா? கூட்டணிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடிக்கடி சொல்கிறது தான், இவர்கள் இன்னமும் இங்கே பாஜக அதிமுக கூட்டணியில் சண்டைன்னு காமிச்சிட்டே இருந்தாங்க. அது நம்ம அதிமுகக்குள்ளேயும் சண்டைன்னு காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு திரும்ப சொன்னாலும் என்னமோ நாங்கள்லாம் அப்படியே அந்த ஒரு படத்தில் வரோம் பாட்டு, முத்துக்கு முத்தாகன்னு பாட்டு பாடுவாங்க, அன்பு சகோதரில் அது ஒரு படம். அந்த மாதிரி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். இந்த விஜயகாந்த் படம் ஒன்று வரும், அண்ணன் தம்பிங்கெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. இங்கே வந்து பெரிய சண்டைன்னு. ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் ஈஸியாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு சொத்து இருக்குது, பெரிய அண்ணன் இருக்கார், மற்ற எல்லாம் பெரிய அண்ணனுக்கு பயங்கர மரியாதை கொடுப்பாங்க. அவர் சொல்ல தட்டவே மாட்டாங்க. ஆனால் எல்லாமே எனக்கு மட்டும்தான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சொத்து வாங்குகிறோம், என் பேர்லேயே வாங்கிக்கிறேன், புள்ள பேரில் வாங்கிக்கிறேன், நீங்களாம் அப்படி தான் இருக்கணும்னா யாருக்குமே கோவம் வரதானே செய்யும். அந்த மாதிரி கோவம் தான் காங்கிரஸுக்கு மற்ற கட்சிகள் வந்திருக்கு. இதில் இவ்வளோ நாளாக என்னென்னா சீட்டையே குறைச்சி கொடுத்தாங்க, அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. 10 சீட்டு 15 சீட்டு வச்சவங்களுக்கு 6 சீட்டு, 63 சீட்டு வச்சுருந்தவருக்கு 25 சீட்டு இப்படிலாம். அப்போது இவங்க எல்லாருக்குமே கோவம், நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. ஆனால் வெளியில் எங்கேயும் போக முடியாது. வெளியில் போனால் அங்கே பாஜக அதிமுக கூட்டணி, சரி என்ன பண்ணுறது, இங்கே இருப்போம் அப்படின்னு. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கட்சியாவது விளங்குன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லாமல் பால்டாயில் கட்சி, பால்டாயில் கூட சொல்ல முடியாது, அது பேர் என்னது பால்வாடி கட்சி ஆகுது. இந்த பால்வாடி கட்சிக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்படி தயங்குறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இடித்து பார்ப்போம் அப்படின்ட்டு இதுதான் டைம்னு இடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ திமுகவுக்கு இறங்கு முகம், ஆட்சியை கண்டினியூ பண்ணணுன்னா கண்டிப்பாக காங்கிரஸு கூட்டணி கட்சிகள் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்றது நல்லா தெரியும். ஆதவர்ஜன் அதோட சொன்னார்ல, உங்களால் நாங்கள் ஜெயிக்கிறோன்னா எங்களால் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அப்போ எங்களால் ஜெயிச்ச நீங்கள் மட்டும் தனியாக ஆட்சி சுகத்தை அனுபவிக்கலாம், மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்கணுமான்றது அந்த கேள்வி இருக்குது. அப்போ அதில் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி தனி மெஜாரிட்டினா யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்ற உறுதியாக இருக்காங்க. 2006 கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு இன்றைக்கி பிரவீன் இவர் நம்ம மாணிக்காக சொல்கிறாரு. அது முன்னாடி முதல்வர் வந்து ஆட்சியில் பங்குன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்சியில் பங்குன்றதை யாருமே கேட்கல. அது கேட்குறதுலாம் 1-2 வெளியில் இருக்கிற டிக்கெட்டுங்க. செல்வபிறந்தை கேட்டாரா, இல்லை மற்றவங்க கேட்டாங்களா? செல்வபிறந்தை வந்த புதுசில் ஆரம்பித்தார், அப்புறம் அவரை சரி பண்ணிட்டாங்க, அதோடு அவர் பேசல.
அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் கோரிக்கைகள்லாம் சும்மா ஒரு இதுக்கு. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் வந்து விஜயை பார்த்து பேசுறது, இது எல்லாமே என்னென்னா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறது, சீட்டு எண்ணிக்கை கொஞ்சம் அதிகப்படுத்துறது, இதை மேலிட தலைமையை அனுமதிச்சிட்டு இருந்தது. இது முத்தி போகிறது ஒரு பக்கம்னா, திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, காங்கிரஸை இப்போ பேசி முடிச்சிட்டோன்னா மற்ற கட்சிக்காரங்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இவ்வளோ சீட்டு கூட அவ்வளோ சீட்டுனா முடியலன்னா அப்படியே இழுத்தடிப்பாங்க. இந்த வர்றோம் நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு அங்கே தாவேக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லேட் பண்ணணும். கடைசி நேரத்தில் அந்த இதை முடித்தாதான் டக்குன்னு அங்கே போய் எதுவும் போட முடியாதுன்றதில் இழுத்தடிக்கிறாங்க. அதுதான் ஒரு காரணம். இதில் இவங்க 70 நாளைக்கு முன்னாடியே சொல்லி 70 நாளாக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நேற்று ஒரு கூட்டம் அங்கே இதில் டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் நடந்தது. பெரும்பாலும் பாருங்கள், இல்லாட்டி தாவேக்காக்கு ஏதாவது பேசுவோன்ற மாதிரி. அதாவது இங்கே இருந்தால் ஒரு 10-15 சீட்டு ஜெயிக்கலாம். அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலை அது நடக்குமா நடக்கலன்னு கூட தெரியாது. ஏன்னா விஜய் வந்து அப்புறம் பிரிக்கிற வாக்குகள், அதோடைய சாதக பாதகம் வந்து அதிமுக அறுவடை பண்ணிட்டு போயிடுச்சுன்னா நம்ம தோற்றுருவோமா? அதுக்கு நம்ம ஒழுங்காக விஜய் டைப்பு போயிட்டு விஜய் கைக்குள்ளே வச்சுக்கலாம். 60 சீட்டை கொடுத்து கேட்டுனா கூட 60லேயும் 20,000-30,000 வாக்குகள் வாங்கினா அந்த பர்சன்டேஜ் எங்கே போய்டும்ல. அடுத்து உள்ளாட்சி ஏதாவது நகர்த்திட்டு போகலாம். கட்சியை பலப்படுத்த உதவும். திமுக ஒன்றும் இல்லாமல் போகும்ல. திமுக 3வது இடத்துக்கு போய்டும்ல. அப்போ காங்கிரஸ் தாவேக்கான்ற மாதிரி போய் 2031 கூட கூட்டணி கவர்மெண்ட்டே கொண்டு வந்துடலாம். ஒருவேளை விஜய் சிறப்பாக செயல்பட்டு அவருக்கு அரசியல் தெரிந்து அவர் வெளியில் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சுன்னா சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு நோக்கி காங்கிரஸ் நகர்ந்துச்சுன்னா அந்த பயம் வந்தோன்னு தான் நேற்று நைட்டு அவசரமாக கூப்பிட்டு இல்லை நம்ம பேசிக்கலாம் 22ன்ட்டாப்புல. இந்த 22 என்னென்னா அப்படியே இழுத்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா முதல்ல முடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும். ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க எப்படி ஜெல்லாவாங்க? அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இதில் தான் ஒரு கூட்டணி இல்லைன்னு அறிவிக்க ஒரு மாணிக் தாக்கூர் 2006 நாங்கள் ஏமாந்து விட்டோம். அது என்ன சார் 2006 கதை கொஞ்சம் சொன்னீங்களா? 2006 விஜயகாந்த் இந்த மாதிரி தனியாக போட்டிட்டு ஓட்டை பிரிச்சுட்டார் எல்லாரும் ஓட்டையும். அதில் 93 தொகுதி தான் இவர் ஜெயிச்சார் திமுக. ஆனால் திமுக கூட்டணி 160 சீட்டுக்கிட்ட ஜெயிச்சிட்டாங்க. அப்போ எல்லாருடைய ஆதரவோடையும் கலைஞர் ஆட்சியில் உட்கார்ந்தார். பிரதான கட்சியாக இருந்தது காங்கிரஸ் வந்து மத்தியில் திமுகவோட கூட்டணி. திமுகவுடைய எம்பிக்கள் பலத்துலேயும் அவங்க அன்றைக்கி ஆட்சியில் இருக்க வேண்டிய நிலைமை. அதனால் அவர் நான் இதெல்லாம் தர முடியாதுன்ட்டார். அங்கே இருக்கிற தலைவர்களும் விட்டுட்டாங்க, சரி போனால் போகுதுன்னு. அன்றைக்கி கொஞ்சம் பேர் திமுகவிலே சேர்ந்துட்டாங்க. எப்படி சேர்ந்தாங்கன்னா மறைமுகமாக பீட்டர் அல்போன்ஸ், ஞானசேகரன் அவங்க என்ன வசதி வேணாலும் பண்ணி தருவார். அப்போ இவங்களும் அப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கை. பாமக அவங்க கூட்டணிக்குள்ளே வரல, அவங்க வெளியில் வந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அதை தான் இன்றைக்கி ஒரு சுட்டி காமிக்கிறார், ஏமாந்துட்டோன்னு. அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் கலைஞர் போட்டு உங்களை நெருக்கியிருப்பார். ஏன்னா ஆட்சி அங்கே சென்ட்ரலில் நம்பி இருக்குன்னு. அதேமாரி இழுத்துக்கிட்டு நின்னா போட்டா எங்கள் ஆட்சி போட்டோம்டா அவங்க ஆட்சியும் போட்டோம் அப்படின்ற மாதிரினா அது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அப்போ இவங்க தயவு இல்லாமல் அவர் ஆட்சியை நடத்தியிருப்பார். அதனால் அது ஏமாந்தான்னு சொல்கிறது யார்கிட்ட ஏமாந்தீங்கன்னு இருக்குதுல்ல. அதே மாதிரி இப்போ ஏதாவது நின்று கூட்டணி வந்தால் ஒருவேளை இழுபறி கவர்மெண்ட் வருதுன்னா இந்த தடவை காங்கிரஸ் கூடாது, எந்த கட்சியும் கூடாது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. காங்கிரஸ் திமுக தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா சார் நிறைய? இல்லை தாவேக்க நோக்கி எதுவும் நகருவாங்களா? காங்கிரஸ் திமுக விட்டு போக மாட்டாங்க. சும்மா மிரட்டி பார்த்து தாவேக்க ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி இதை நம்பி எப்படிங்க போக முடியும் அந்த கட்சியை? எந்த ஒரு அமைப்பு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் எதுவுமே முடியல, வேறு வழியே இல்லைன்னா சரி ரைட் போ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு திமுக விட்டுறாது. நான் சொன்ன மாதிரி திமுக விட்டுட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க ஒன்ஸுன்னா திமுக தனிமரம் ஆகிடுங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா சார்? விசிகா, கம்யூனிஸ்ட், திடீர்னு அவங்களும் எங்களுக்கு சீட்டு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் நெருக்கி வரலன்னா நான் அங்கே போகிறேன்னு போயிட்டு என்ன பண்ணுவேன்? அங்கே கூட்டணி பலமாயிடுச்சுன்னா அந்த பயம் இருக்குல்ல, அதனால் விட மாட்டாங்க. சீமானும் அதுதான் சொல்லியிருந்தார், விஜய் அவர்களை வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி பேரம் பேசிகிட்டு இருக்கு காங்கிரஸ், விஜய் அவர்கள் இதை வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் என்ன யோசிச்சு என்ன பண்ண போகிறார்? விஜய் சீமான் பேசினதை விஜய் பார்க்க மாட்டார். விஜய்கிட்ட பெரிய பிரச்சனையாக தானே, வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு எதையும் பார்க்குறதில்ல, எதையும் பேசுறதில்ல, என்ன நடக்குதுன்னு தெரியாது. நேரத்துக்கு காங்கிரஸ் எங்களோட வரணும், மற்ற கட்சிங்க வரணும்லாம் அழைப்பு கொடுக்கணும்ல. டக்குன்னு போய் ராகுலை போய் பார்க்கணும். அதெல்லாம் அதான் பண்ணால் தான் மாற்றம் வரும். அரசியல் தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வந்து அந்த முதிர்ச்சி இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார் திரு விஜய் அவர்கள் அரசியல் பார்க்கும்போது? எதுவுமே இல்லை,
அவ்வளோதான், 0. சென்னையில வந்து தாவேகா தொண்டர்கள் தாக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு அறிக்கை மட்டும்தான் கொடுத்திருக்காரு. தன்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்து அங்க காயப்பட்டு மருத்துவமனையில இருக்காங்க. இந்நேரம் அவர் போய் பார்த்துருக்கணும்ல சார். அந்த ஒரு விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுது. என்ன கேட்டால் ஃபஸ்ட் டைமு தாவேகா உடனடியாக ரியாக்ட் பண்ணிக்குது. அதாவது விஜய் அறிக்கை வந்திருக்கு. அறிக்கை வந்தது, தலைவர்கள் போய் நேராக போனது, பேட்டி கொடுத்து அவங்க பார்த்தாங்களா? அவங்க ஆதவர்ஜுனா அவங்களாம் போனாங்க சார். போய் பார்த்தாங்கல்ல, பார்த்தாங்க சார். அது ஒரு பெரிய முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். இத்தனை வருஷத்தில் இந்த கட்சி 3வது வருஷம் நடக்கும்போது கொஞ்சம் அசைஞ்சிருக்கு அப்படின்னு. இன்னொன்று நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து இவர்களுக்கு சர்வேன்றதை எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன ஏதாவது பத்திரிகையில் வேலை செய்கிறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்கீங்க? எதுக்கு சர்வே எடுக்கிறீங்க? கட்சிக்காரங்க போய் எதுக்கு சர்வே எடுக்கிறீங்க? அப்படி எடுக்கணும்னா யாராவது ஒரு டீம்கிட்ட கொடுத்தா அவங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு வேலை எடுத்துவோம். நீ நேராக போயிட்டு சர்வே எடுக்கிறது அதுன்னு பிரச்சனைன்னு வந்தோன்னே இப்போ கேஸ் ஏதோ 3 லேடிஸ் போய் உட்காந்துக்கின்னு என்னை வந்து தாவேகாக்கு ஓட்டு போட சொன்னாங்க, முடியாதுன்னு எங்களை அடிச்சிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது யாராவது தாவேகாக்கு ஓட்டு போட்டு இல்லாட்டி அடிப்போம்னு அடிப்பாங்க. புதுசாக இருக்குது சார் காரணம். இது வந்து ஒரு செட் பண்ணப்பட்ட ஒரு இதுன்னு தெரியுதா? ஆனாலும் போலீஸ் வந்து என்ன பண்ணோம், லேடிஸை தாக்குனாங்க. அவங்க ஒருவேளை பட்டியலின இதுவாக இருந்தாங்கன்னா எங்களை வந்து ஜாதி சொல்லி திட்டான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எல்லாம் பெரிய கேஸாக போகும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று, திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னமோ தமிழ்நாடே அவங்களுக்கு பட்டயம் போட்டு கொடுத்த மாதிரியும் மற்ற கட்சிகள் செயல்படக்கூடாது. அந்த ஒரு ஒரு பகுதிக்குள்ளே இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாரும் வந்து சர்வே எடுத்தால் என்ன தப்பு? சர்வே எடுக்கக்கூடாதுன்னு ஜனநாயக உரிமை தானே சார். யாராவது ஏதோ அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதோ எழுதிருக்குதா? இல்லை சட்டப்படி அது தவறா? சர்வே எடுத்தால் குற்றமா? அப்படிலாம் எதுவும் இல்லையா? அப்புறம் ஊர் கஞ்சா குடிச்சிட்டு பொதுமக்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் இவங்கெல்லாம் எங்கே காணா போயிடுறாங்க. சர்வே எடுக்கிறதுல வந்து தகராறு பண்ணுகிறாங்க இவங்களோட. நீ உண்மையிலே திமுக என்ன பண்ணணும், கஞ்சா ஆட்சி கெட்ட பேர், கஞ்சா ஆட்சி இன்னும் கெட்ட பேர் கூட 4 வச்சு உட்கார வைக்கணும். அப்போனா கட்சிக்காரங்கப்பா பரவாயில்லப்பா, அவர் ஏரியாவில் ஒரு தப்பு நடந்தால் விட மாட்டார் அப்படின்னு. இங்கே பாருங்க என்ன நடக்குது சார். திரு ஆதவர்ஜுனா அமைச்சர் சேகர் பாபு மீது டைரெக்டாக வந்து ஒரு குற்றச்சாட்டு சார். அவர் தான் காரணம், அவர் தான் தூண்டி விட்டார், முடிஞ்சால் என் மேலே கை வைங்க, தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு சார். அது உண்மையிலேயே அங்கே வந்து யார் மேலே தான் சார் தவறு இருந்துச்சு? நானும் அங்கே இருந்தேன். நான் என்னமோ அங்கே இருந்த மாதிரி என்ன கேட்குறீங்க? இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம அவர் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைனா நேராக போய் போலீஸில் போய் சேகர் பாபு மேலே புகார் கொடுக்க வேண்டியது. எடுத்துப்பாங்களா சார்? அது அப்புறம் புகார் கொடுத்துட்டு புகாரை கொடுக்க சொல்லி வழக்கு பதிவு செய்ய சொல்லி கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட் டைரக்ஷன் வாங்குங்க, என்னென்னா பண்ணலாமா? ஆல்ரெடி இடியிலேருந்து வந்ததுக்கே இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க. இதற்காக மற்ற இதெல்லாம் செயல்படாமல் இருக்குமா? அதை நாளைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு வழக்கு வருது விசாரணைக்கு, வழக்கு விசாரிக்க சொல்லி போடுவாங்க. அதெல்லாம் சட்ட போராட்டம் தான் ஜெயிக்கும். வாயு சவடால் விட்டு வண்டி வான்னு கூப்பிட்டா அதெல்லாம் எப்படி நடக்கும்? அரசியல் ரீதியாகவும் இயங்கணும், சட்ட ரீதியாகவும் இயங்கணும். இப்போ அவங்க தொண்டர்கள் மேலே வழக்கு போட்டால் அவர்களை காப்பாற்றுகிற வேலையும் சட்டக்குழு பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் கட்சி. நீங்கள் இது வரைக்கும் யாரை காப்பாற்றிருக்கீங்க, யாரை பார்த்துருக்கீங்க? செத்து போனோன்னு கூட கண்டுக்கிறது இல்லை. இப்போ தான் அதிசயத்திலும் அதிசயமாக இவங்க 2 பேரும் ஒருவேளை அந்த சைடு போகும்போது வண்டி திருப்பிட்டாங்களான்னு தெரியல. இந்த நர்ஸுகள் போராட்டத்துக்கு போகும்போது ஊர்லேருந்து வரும்போது என்னப்பா அங்கே ஒரே வெளிச்சமாகுது, சவுண்ட் ஆகுதுன்னா அந்த மாதிரி போராட்டம் அங்கே திருப்பிட்டு போய் உக்காண்டாப்புல உட்காந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வந்துட்டாப்புல, அவ்வளோதான். இல்லை சார், இப்போ வேறு மாவட்டம்னா கூட பரவாயில்ல. திரு விஜய் அவர்களும் சென்னையில் தான் இருக்காரு, அந்த இன்சிடென்ட்டும் அங்கே தான் நடக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் போய் பார்த்துட்டு வந்துடலாமே சார். தூய்மை பணியாளர் போராட்டம் கூட சென்னையில் தான் நடந்தது. அதுக்குமே வந்து வரலையே சார். ஆனால் முதல்வர் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. முதல்வர் ஆக்கின அப்புறம் பண்ணுவார், இதெல்லாம் அது வரைக்கும் பண்ண மாட்டார். இதான் மேட்ரு. என்ன காரணம் சார், ஏன் வெளில வர மாட்டுறாரு யாரு? விஜய் அவர். நாங்கள் விஜய்கிட்ட கேட்கறதுலாம் என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை, ஒரு பத்திரிக்கையாளர் முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல தடவை பேசி வாய் வலி. ஒரு அரசியல்வாதி பொதுமக்களோடு சேர்ந்து இயங்குறவன் தான் அரசியல்வாதி. உச்சத்தை விட்டுட்டு நான் மக்களுக்கு வரேன் அப்படின்னா மக்கள் பிரச்சனை மேலே இவர் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்களே, இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குது, இங்கே இந்த அநியாயம் அங்கே அந்த அநியாயம்னு பார்த்துட்டு அந்த கோபத்தில் அரசியலுக்கு வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சனால அவர் அரசியலுக்கு வர்றாரு. அப்படி வர்றவருக்கு பத்திரிகையாளர்லாம் வெளியே வர்றதோ பிரச்சனையே இருக்காது. பத்திரிகையாளர் வந்தால் கூப்பிட்டு என்ன சொல்லுங்கப்பா, என்ன கேளுங்க, இது பாருங்கள் இந்த அநியாயம், அங்கே பாருங்கள் கஞ்சா குடிச்சிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு இங்கே ஹோட்டலில் அடிச்சுன்னு இருக்கிறானுங்க, இங்கே பாருங்கள் ஒரு ஊருக்குள்ளே பூந்து அடிக்கிறானுங்க, இங்கே பாருங்கள் குண்டை வீசுகிறானுங்க, இந்த பாருங்கள் அது நடக்குது இது நடக்குதுன்னு பேசலாம். ஆனால் இவருக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. இவர் நடிகர்ன்றதை வச்சுட்டு வந்துட்டார், அதை வச்சு ஓட்டு விடுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு எல்லாம் தெரியும், இவர் எல்லாம் பண்ணோன்னா முதல்ல புஷி ஆனந்த் பூஜையெல்லாம் இருக்க மாட்டார்.
ஏன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை பொதுச்செயலாளரை போட்டு வச்சுக்கிட்டு, ஏன்னா அவர் கையில் தான் மன்றம் இருக்குது. அவரையும் போடாமல் வேறு யாரையும் போட்டாலும் புசி பீஸை பிடிங்கி விட்ருவார். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இவருக்கு இருக்குது. பேச வராது, பிரச்சனை தெரியாது, அறிக்கை விட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை மட்டும் இருக்குது. என்ன பண்ணுறது? தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.